வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மௌனம் தான் மிக சிறந்த மருந்து. ஏன்னா எந்த பிரச்சனை வேணாலும் வரட்டுமே, அந்த நேரத்தில் நம்ம வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தாலே அந்த பிரச்சனை தானாகவே சரியாயிரும். நான் சொல்கிறது தான் சரி, நீ சொல்கிறது தப்பு, நான் சொல்கிறது என்னை கேட்கவே மாட்டேங்கிற, கேட்கவே கூடாது முடிவெடுத்திருக்கியா அப்படின்னு பேச்சுக்கு மேலே பேச்சு பேசிக்கிட்டே போனோம்னா சண்டைகள் வளரும், பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். ஒரு சின்ன விஷயந்தான், அது பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுரும். போன வாரம் நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேங்க. அங்கே மணமக்களை வாழ்த்திட்டு ஒருத்தர் மணமக்களுக்கு ஒரு சில அட்வைஸுகளை கொடுத்தாரு. அப்போது ஒரு கதை ஒன்று சொன்னார். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு எலி உள்ளே வந்துருச்சு. அப்போது மனைவி சொல்கிறாங்க, எலி வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு. அப்போது கணவன் சொல்கிறாரு, இல்லை வாசல் வழியாக வரல, ஜன்னல் வழியாக தான் உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறாரு. இப்போது இது ஒரு சின்ன விஷயந்தான். எலி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, அது எந்த வழியாக வந்தால் என்ன, அதை ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிடாமல் வாசல் வழியாக தான், ஜன்னல் வழியாக தான் அப்படின்னு பேசி ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமாகி பெரிய சண்டையில் முடிஞ்சிருச்சு. அப்போது மனைவி கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. அப்போது கணவன் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறாரு. அவருக்கு சாப்பாடும் கிடைக்கல. அந்த நேரத்தில் தான் அவருக்கு யோசிப்பு அதிகமாக வருது. யோசிச்சு பார்க்குறாரு. ஆமாம், எலி வாசல் வழியாக வந்தால் நமக்கு என்ன, ஜன்னல் வழியாக வந்தால் என்ன, எலி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, அவ்வளவுதானே. அதை இனிமேல் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும், எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டாரு. சரின்னு மனைவியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். இதுதான் கதை. இந்த கதையில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, கட்டிலுக்கு 4 கால் இல்லை 3 கால் தான், கொக்குக்கு 2 கால் இல்லை 1 கால் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் சரிதான், நீ சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிரச்சனைகள் உருவாகாது இல்லையா, சண்டைகள் வளராது, தானாகவே அது சரியாயிரும். என்ன, நான் சொல்கிறது சரிதானா? நான் சொல்கிறது சரினா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி.